வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஜூன் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு தென் மாவட்டங்கள், மன்னார் வளைகுடா, இலங்கை, மேலும் தென்மேற்கு வங்கக்கடலை இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு நாளை சற்று வடக்கே நகர்ந்து மேலும் ஜூலை 22ஆம் தேதி மேலும் வடக்கே நகர்ந்து இந்த நிகழ்வு படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் தென்மேற்கு காற்று தரைக்காற்று வலுவாக வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இன்று இரு காற்று இணைவின் காரணமாக வட மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வட மாவட்டங்கள், உள் மாவட்டங்களுக்கு மட்டுமே. நாளை மீண்டும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜூன் 21, 22 தேதிகளில் மழை கொடுத்து இந்த நிகழ்வு முற்றிலுமாக செயல் இழக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வரக்கூடிய நாட்களில் ஜூன் 24ஆம் தேதி மியான்மரிலிருந்து வடகிழக்கு வங்கக்கடலுக்கு ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு தெற்கே முன்னேறி வரும். அதே வேளையில் ஆந்திராவில் ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாகி இரு நிகழ்வுகளும் ஒன்றிணைந்து ஆந்திராவில் தெற்கு பகுதி பெரும்பாலும் விசாகப்பட்டினத்துக்கும் நெல்லூருக்கும் இடையே தரையேறி தெலுங்கானா வழியாக சென்று ஒடிசா சென்று மீண்டும் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வரக்கூடிய நாட்களில் ஜூன் 24ஆம் தேதி முதல் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடையும். ஜூன் 22ஆம் தேதி முதல் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்தாலும் ஜூன் 24ஆம் தேதி முதல் கணவாய் பகுதிகளுக்கு மழை கொடுக்கும் அளவுக்கு தீவிரமடையும். ஜூன் 26, 27, 28, 29 தேதிகளில் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கொடுக்கும். அதேவேளையில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஆந்திராவில் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி தொடர்ச்சியான மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. அதேவேளையில் அரபிக்கடலில் இருக்கும் நிகழ்வும் இப்போது நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சியும் வடக்கே முன்னேறி சென்று வருகிற நாட்களில் வட உள் மாநிலங்களுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரப்படுத்த இருக்கிறது. அதேவேளையில் கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத் இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் தீவிரமடை. அதுவில் ஒடிசா, மேற்கு வங்கம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், தெலுங்கானா, ஆந்திரா இந்த இடங்களுக்கெல்லாம் வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடையும். உள் மாநிலங்களுக்கும் வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜூன் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமையை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் லேசான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் லேசான குளிர் இருக்கும். காலை 8 மணிக்கு பிறகு இந்த குளிர் விலகி வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. இன்று பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் இன்று மழைப்பொழிவு சற்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும். நேற்றை போல ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பில்லை. நேற்று திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி தெற்கு பகுதி இந்த இடங்களில் மட்டுமே மழை சற்று இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைத்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சிப்பாறையிலும், திருநெல்வேலி மாவட்டத்தில் இடையன்குளம் என்ற ஊரில் 33.2 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. 3 சென்டிமீட்டர் ஒட்டி மழை பதிவாகுது. தூத்துக்குடி மாவட்டத்திலும் தெற்கு பகுதி ஒரு இடங்களிலும் வடக்கு பகுதி பரவலான மழைப்பொழிவு. தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு பகுதி தொடங்கி தென்காசி மாவட்டம் கிழக்கு பகுதியெல்லாம் நேற்று ஒரு பரவலான மழைப்பொழிவு. அதேவேளையில் மதுரை சுற்று வட்டாரங்கள், ராமநாதபுரம், புதுக்கோட்டை சுற்று வட்டாரங்களாம் பரவலான மழைப்பொழிவு, கனமழையும் கிடைத்துள்ளது. பெரும்பாலான இடங்களில் 10 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர் வரை நேற்று வட மாவட்டங்களுக்கு மழை கிடைத்துள்ளது. அதேவேளையில் கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதி குறைவாகவும், அதேவேளையில் தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களில் குறைவான மழைப்பொழிவு கிடைத்துள்ளது. மற்ற மாவட்டங்களுக்கு சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் பரவலான கனமழை கிடைத்துள்ளது. ஆனால் நேற்றை போல இன்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். நேற்று பரவலான மழைப்பொழிவு கிடைத்தது. இன்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும். தெற்கு காற்று இன்று மாலை நேரங்களில் வலுவாக வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இரு காற்று இணைவு வட உள் மாவட்டங்களுக்கு மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக இன்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும். இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி லேசான மழைப்பொழிவு கிடைக்குமே தவிர பெரிய அளவில் இன்று மழை கிடைக்க வாய்ப்பில்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்கும். வேறு எங்கும் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. கிழக்கு பகுதி பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வேறு எங்கும் இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்திலும் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே மழை இருக்கும். உள்பகுதியை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. சிவகாசி, சாத்தூர், இருக்கன்குடி சுற்றுவட்டாரங்களில் ஏதாவது இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது வெளியில் இன்று மதுரை, வடக்கு பகுதி சோழவந்தான், வாடிப்பட்டி, மேலூர்,
இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இடங்கள் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு. திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆங்கங்கே மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களை பொறுத்தவரை மாலை நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் இரவு நேரங்களில் காற்றின் வேகம் சற்று தணிந்திருக்கும் என்பதால் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த மாவட்டங்களில். கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. வடக்கு பகுதி ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மிதமான முதல் சற்று கனமழை வரை. ஆனால் தெற்கு பகுதி இன்று வலுவான காற்று இருக்கும் என்பதால் ஒரு மழை முற்றிலுமாக கிடைக்க வாய்ப்பில்லை. அதே வழியில் நீலகிரி மாவட்டத்திலும் இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் இன்று திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தெற்கு பகுதி முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. வட பகுதியை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஈரோடு மாவட்டத்திலும் இன்று அங்கே ஒரு சில இடங்களில் தெற்கு பகுதியை விட வடக்கு பகுதி ஈரோடு மாநகரம் வடக்கு பகுதி ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களில் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் இன்று திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் இந்த இடங்களில் இன்று அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் இன்று புதுச்சேரி, கடலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை இந்த இடங்களில் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல் இந்த இடங்களுக்கும் திருச்சி இந்த இடங்களுக்கும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் கரூர், நாமக்கலை பொறுத்தவரை தெற்கு பகுதியை விட வடக்கு பகுதி அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை இந்த இடங்களாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தெற்கே பெரிய அளவில் மழை இல்லாவிட்டாலும் மதுரை சுற்றியுள்ள இடங்கள் அங்கே அதேவேளையில் மத்திய மாவட்டங்கள் அங்கே டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று பரப்பில் சற்று கூடுதலான பரப்பில் அங்கே மழை கிடைத்தாலும் வட மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும். அதாவது புதுச்சேரி தொடங்கி சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், திருப்பத்தூருக்கு தொடங்கி கிழக்கு பகுதி பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் மேற்கு பகுதியும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தில் பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். நாளை ஜூன் 21 தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும். எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. ஆனால் கணவாய் பகுதிக்கு மட்டும் குறைவான மழைப்பொழிவு, மற்ற இடங்களில் பரவலான மழைப்பொழிவாக அமையும். அதாவது கோயம்புத்தூர் கணவாய் பகுதி, ஆரல்வாய் மொழி கணவாய் பகுதி, அதேவழியில் ஆரியங்காவு கணவாய் பகுதி இந்த இடங்களில் மட்டுமே சற்று குறைவான பரப்பில் மழை கிடைக்கும். உள்ளே சில நாளை சற்று பரப்பில் அதிகரித்த மழை கிடைக்கும். ஜூன் 22 தமிழகத்தில் வெப்பச்சலனை சற்று தென்மேற்கு பருவமழை சற்று தொடர்ந்தாலுமே தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும். காற்று பகுதிக்கு குறைவாகவும் மற்ற இடங்களில் கூடுதலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 23 தமிழகத்தில் தென்மேற்கு காற்று வலுவாக கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் மழையின் அளவு வெப்பச்சலனை குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும். பெரும்பாலும் மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களில் அதேவேளையில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த உள் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும். மற்ற இடங்களில் கணவாய் பகுதிகளில் லேசான சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு மழை தீவிரமடைந்து ஜூன் 24 மேலும் தமிழகத்தில் வெப்பச்சலனை என்பது குறைவான பரப்பில் இருக்கும். தென்மேற்கு பருவமழை மேலும் சற்று தீவிரமடைந்து கணவாய் பகுதிகளுக்கு லேசான சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தீவிரமடையும். ஜூன் 25 மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தொடர்ந்து சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தீவிரமடையும். அதே வேளையில் ஜூன் 25 மதியம் தொடங்கும் மழை சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, வேலூர், காஞ்சிபுரம், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களாம் ஜூன் 25 மதியம் தொடங்கும் மழை ஜூன் 26 நாள் முழுவதும் தொடர்ச்சியான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. அதாவது சேலம் சுற்று வட்டாரங்கள், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு இந்த இடங்களுக்கும் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கொடுக்கும். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி இந்த இடங்களுக்கும் தொடர்ச்சியான மழைப்பொழிவு ஜூன் 26 கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் திருவண்ணாமலை, புதுச்சேரி இந்த இடங்களுக்கும் முன்னேறி வந்து தொடர்ச்சியான சாரல் மழை லேசான மழை பொழிவாக கிடைக்கும். ஆனால் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு தான் தொடர்ச்சியான மழைப்பொழிவு, மிதமான மழை, கனமழை என்று தொடர்ச்சியாக விட்டு இருக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 26 ஜூன் 27 தொடர்ச்சியான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. அதுவே மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் தொடர்ச்சியான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 26 விட 27 கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், மதுரை, தேனி, கோயம்புத்தூர்,
திண்டுக்கல் இந்த இடங்களும் தொடர்ச்சியான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. நீலகிரி, வால்பாறை இந்த இடங்களும் தொடர்ச்சியான மழைப்பொழிவாக ஜூன் 27ஆம் தேதி இருக்கும். ஜூன் 28ஆம் தேதி சற்று சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மதிய மாலை நேரங்களில் மழை கிடைக்கும். அதேவேளை ஜூன் 28ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தொடர்ச்சியான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 29ஆம் தேதி தொடர்ச்சியான மழைப்பொழிவு விட்டு விட்டு இருக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 28ஆம் தேதி ஏன்னா தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து தீவிரமாகவே இருக்கும் என்பதால் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு ஜூன் 26, 27, 28 இந்த 3 நாட்கள் தொடர்ச்சியான மழைப்பொழிவு. ஜூன் 29ஆம் தேதி விட்டு விட்டு சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 30, ஜூலை 1, 2, 3 தேதிகள் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமாகவே இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கொடுக்கும். அதே வேளையில் கர்நாடகாவில் பெய்யும் மழை முன்னேறி வந்து சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், சென்னை வரை முன்னேறி சென்று சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து தீவிரமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் இன்று ஜூன் 20ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் தமிழகத்தில் சற்று மழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. ஜூன் 21, 22 தேதி தமிழகத்தில் பரவலான வெப்பச்சலன மழை கிடைக்கும். ஜூன் 23ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை படிப்படியாக அதிகரிக்கும். ஜூன் 25 விட 26, 27, 28 தேதிகள் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் முன்னேறி வந்து தொடர் மழையாக விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஜூன் 25ஆம் தேதி மாலையில் தொடங்கும் மழை ஜூன் 26ஆம் தேதி முழுமையாக தொடர்ச்சியான மழைப்பொழிவாக சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 27ஆம் தேதி மாலை வரை தொடர்ச்சியான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் குளிர்விக்க மழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.